ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதா வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு இவளை நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. அதே போடுறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பி போய் நேராக அவனோட வீட்லயே உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் காதல் வந்துச்சான். இவங்களோட கதை என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, இது ஒரு ரீபான் ஸ்டோரி தாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை 4-5 ரவுடி பசங்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறானுங்க. மண்டையிலேயே ஒன்று வைக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் அப்படியே தலையில் ரத்தம் வந்தபடி உட்காந்துடுறான் அந்த இடத்துல. இப்போதான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வேக வேகமாக வரான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு எட்டி வர விட்டுட்டு, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எனக்காக உண்மையாவே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது இல்லையா, அதை பார்த்த உடனே ஹீரோ செமையா கொதிச்சு போயிடுறான். இன்னைக்கு நீங்க எல்லாரும் செத்தீங்கடா என் கையில அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ரெடி ஆகுறான். அதோட 6 மாசத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல போகுது. 2026 ஒரு பொண்ணும், அதே நேரத்துக்கு 1987 ஒரு பொண்ணும் ஒரே நாளுக்கு சாமி கும்பிடுறாங்க. அதுவும் இந்த வேண்டுதல் பண்ணுவாங்க இல்லையா, அதே வேண்டுதலை தான் 2 பேருமே ஒரே நேரத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா ஒண்ணு வேண்டிக்கலாங்க, நான் ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க வேண்டிக்கிறது. அவளும் வேண்டுதல் முடிச்சு அந்த லேம்பை காத்துல விடுறா. கரெக்டா இவளோட குடும்பமே வந்துடுது. அப்பா, தம்பி, அதுக்கப்புறம் அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு நிச்சயம் பண்ண பையன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டான். அதனால வேற ஒரு பையனை நாங்க பார்த்துட்டோம், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி குடும்பமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றவன் சரியான ஒரு பொறுக்கி. ஐயோ, அவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் ஆர்மி ஆஃபீஸரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறா. அவ்வளவுதான், குடும்பமே போட்டு அடின்னு அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோயினை. அடிச்ச அடியில அப்படியே மண்டையில அடிபட்டு நம்ம ஹீரோயின் சரிஞ்சு கீழே விழறா. 2026 ஒரு ஹீரோயின் சாமி கும்பிட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு அதே நேரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவ்வளவுதாங்க, 2 பேரோட உயிரும் ஒரே நேரத்துக்கு பெரியுது. ஏன்னாச்சு, எந்திரி நடிக்காத ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி நிக்க வச்சு உழுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணு திறக்கிறா. ஆனா இவ யாரு அப்படின்னு பார்த்தா, 2026 இருந்து ஹீரோயின். யார் நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாத்தையும் ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. அப்பதான் இந்த 87 இருக்க ஹீரோயினோட ஃபுல் மெமரியும் இவளுக்கு ஏறுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க எதுக்காக இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, பையனுக்கு ஒரு வீடு கட்டணுமா. இவளுக்கு வர வரதட்சணையை வச்சு பையனுக்கு அவங்க வீடு கட்டி கொடுக்க போறாங்க. இத்தனைக்கும் இவங்களோட சொந்த பொண்ணுதான் ஹீரோயினுமே கூட. இப்ப நம்ம ஹீரோயின் தான் தெளிவா இருக்கா இல்லையா. ஏன்னா அவ 2026 இருந்து வந்தவ. அவ ரொம்ப திமுறா பேசுறா. உன் பிள்ளைக்கு வீடு கட்டணும்ன்றதுக்காக நீ என்ன விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டியா? இனிமே நீங்க 2 பேரும் எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நீங்க யாரும் எனக்கு தேவையும் கிடையாது. உன் பிள்ளைக்காகலாம் என்னோட லைஃபை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற போது, என்னது இது, இவ வாய் திறந்து பேச மாட்டா, நம்ம என்ன அளவுக்கு மிதிச்சாலும் வாங்கிக்கிட்டு சைலண்டா இருப்பா. இப்ப என்ன இவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு அம்மாக்காரிக்கு குழப்பமாவுது. அது மட்டும் இல்ல, அந்த ஆர்மி ஆபீசர் ஃபோக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வரதட்சணை பணமா வாங்குனீங்க இல்லையா, அதை எண்ணி இப்பயே எடுத்து வைங்க, இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க வாங்கி வச்சுப்பீங்க? அது எனக்காக கொடுத்த வரதட்சணை பணம் தானே, அதுல நீங்க 1 ரூபாய் கூட தொடக்கூடாது, எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு கேக்குறா. எங்க கிட்டலாம் எந்த காசும் இல்ல, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கத்துறாங்க. அப்படியா, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, முதற்படி நீங்க எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண மாதிரி நான் அவங்க வீட்டுக்கே போயிட போறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கல்ல நிக்கிறா. என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடைச்ச, நம்ம பிறந்தோம் 2026 பிறந்திருக்கலாமே, நம்ம எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோ லெட்டர் எழுதியிருக்காமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வாங்கி அதை படிக்கிறா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு, பழைய ஹீரோயினுக்கு இதெல்லாம் படிக்க தெரியாது.
பட் இவளுக்கு படிக்க தெரியும். அம்மா நீ வந்து பார்த்து வச்ச பொண்ணு மேல எனக்கு எந்த குறையும் கிடையாது, ஆனா எனக்கு நாட்டுக்காக சேவை பண்ணணும்ன்றது மட்டும்தான் இப்போது குறிக்கோளா இருக்கு. அதனால நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்ல. சோ நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றான். ஐயோ என் பிள்ளைக்கு மூளைக்குள்ள குழம்பி போயிடுச்சா? எதுக்காக இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? இவன் லைஃப் லாங் வந்து சிங்கிளாவே வாழ்ந்துட போறானா? அவன் எதனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அதுக்கு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னையே நீ வேணான்னுட்டியா? உன்னை நான் விட மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு இடத்துல சேஃபா இருக்க முடியும் அப்படின்னா அது உன் பக்கத்துலயா இருக்கும் போதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பிளான் போடுறா. இப்பதான் வெண்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ வந்து ஒரு டான்ஸர், இவளோட அப்பாவுமே வந்து ஒரு ஆர்மி ஆபீசர். அதனால இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஆர்மி கேம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடக்குது. அதுல இவ வெண்டி டான்ஸ் ஆடுறா. ஹீரோ மேல அவளுக்கு ஒன் சைடா லவ் ரொம்ப நாளாவே. இன்னைக்காவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ அவளை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இவளும் வந்து நிக்கிறா. எப்படி எங்க ஃப்ரெண்டு செம்ம டான்ஸ் ஆடினால நீங்க வேற கண் கொட்டாம அவளையே பார்த்துட்டு இருந்தீங்க, அதை நாங்களும் பார்த்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்ப நம்ம தலைவியோட என்ட்ரி. யாரா இங்க ஃபோர்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டுக்கிட்டு தான் உள்ள வரா. நீ தானே ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேயே ஆட்டோமேட்டிக்கா அவளே வந்து கேட்குறாள. எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. அதான் எல்லாரோட பார்வையும் ஒரு செகண்ட் சைடு திரும்பிச்சு இல்லையா, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, நான் ராங், நான் யாருன்னா இவரோட ஃபியான்ஸே, இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே விட்டுட்டாரு. நான் அதனால நட்டாத்துல தனியா இப்ப அனாதையா நிக்கிறேன். எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னும் போது ஐயோ மேஜர் இப்படியா பண்ணி விட்டுக்கிட்டீங்க வேலையை நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஆமாமா, பின்ன எந்த ஒரு கௌரவமான வேலையில இருக்க மனுஷனும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணவே மாட்டான். நீ மேஜர் ஃபியான்ஸியா இருந்துகிட்டு தொப்புள் தெரியாம ட்ரெஸ் போட்டு வர வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்கும் போது, ஹேய் என் ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நீ எதுக்கு இவ்வளோண்டு ட்ரௌசர் போட்டுங்கிற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு ஹீரோயின் செம்மையா கலாச்சி விட்டுறா. ஹீரோவுக்கு ஹீரோயின் என்னடா இவ இப்படி பேசுறாளே, இவ ரொம்ப அமைதியா இருப்பா அப்படின்னு தானே சொன்னாங்க அம்மா அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இது ஒரு குழப்பத்துலதான் அந்த லெட்டரை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கைவிட மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்காக தான் நான் வந்தேன். வாங்கினேன் நம்ம போய் நம்ம வீட்டுல எல்லா விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறா. வெண்டிக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. ஆனா ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இவளை இங்கேயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் நம்ம தனியாவே பேசிடலாம் இவகிட்ட அப்படின்னு யோசிக்கிறான். விடாம கைய பிடிச்சே ஹீரோயின் இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப வெண்டி மூஞ்ச பார்த்து இவளுக்கு இவன் மேல ஒரு லவ் போல இருக்கு, அதனாலதான் அவ மூஞ்சி செத்து போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறா. ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னா, இது பாருங்க நான் தெளிவா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். எங்க வீட்டுல வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரதட்சணை பணம்லாம் கூட எங்க அப்பா அம்மாக்கு கொடுத்துட்டாங்க உங்க அம்மா. ஸோ நாங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம். கடைசியா நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு காதல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லெட்டரை நீங்க அனுப்பிட்டீங்க. ஆனா இப்ப எனக்கு யாருமே கிடையாது, நான் நட்டாத்துல இருக்கேன், உங்களுக்கு வேற வழியே இல்லை, என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கா. இருக்கலாமா, என்னோட தப்பா கூட இருக்கலாம். எங்க அம்மா சரின்னு சொன்னது நான் வந்துட்டு ஓகேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி இப்ப நான் மாத்தி சொன்னது எல்லாமே தப்பு தான், எனக்கு புரியுது. பட் ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்ல. அப்படி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட லைஃப் நல்லாவே இருக்காது, உனக்கே புரியுது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே ஆஹா ஓஹோன்னு அம்பா நீ ரேஞ்சு கைடு போறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. திறந்து விடுடா டேமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லை, வேற இடமும் இல்லை போறதுக்கு, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணை எந்த அளவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நான் வந்துட்டேன். ஸோ நான் கொஞ்ச நாளுக்கு உங்க கூட இங்கேயே இருந்துக்கிறேன், நான் லைஃப்ல ஏதாவது சாதிச்சு முன்னேறி இங்க இருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்னடா பண்றது, நம்ம அம்மா பண்ண விஷயம் நம்ம கழுத்தையே சுத்திடுச்சு பாம்பு மாதிரி, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இவ கூட இருந்துட்டோம், இவ ஏதாவது பண்ணிட்டு வேலைகளை தேடிக்கிட்டு இங்க இருந்து போயிடுட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப இறக்க மனசு இருக்கவருன்னு சொல்லிட்டு, அதனாலதான்
தான் உங்களை தேடி நான் வந்தேன் அப்படி இப்படின்னு குழையிறா. இது பார், ஃபர்ஸ்ட் நீ பண்ணக்கூடாத விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி என்கிட்ட டார்ச்சர் பண்றது. தயவு செஞ்சு கொஞ்சம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றான். வேணும்னே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, என்னங்க நான் குளிச்சு முடிச்சுட்டேன், ஆனா இன்னொரு வேலை எடுத்துட்டு வரல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்றா. அடியே, ஒரு கல்யாணம் ஆகாத ஆம்பளை கூட வீட்டுல இருக்க அப்படின்ற எண்ணமே உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? என்ன வேலை எல்லாம் செய்ய சொல்ற அப்படின்னு திட்டுறான். நீங்க இவ்வளவு நேரம் லென்த்தா பேசினதுக்கு அந்த பொட்டில இருந்து அதை எடுத்து கொடுத்திருந்தீங்கன்னா நான் நேரம் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கல, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கலன்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கா. என்ன பொம்பளையோ நீலாம், எனக்கு செம்ம ஆத்திரம் வருது அப்படின்னும் போது கூட அவன் கையை டச் பண்ணி டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நைட் நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றா. பார்த்தா வந்து இவனோட பனியனையும் ஒரு டவுசரையும் போட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, இவகிட்ட எப்படிதான் நான் புரிய வைக்கிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க சுத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு நிமிஷம் இருக்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போறான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வரான். என்னடா அண்ணி ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவ வேற இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சுத்திட்டு கிடக்குறா, இவன் வேற வந்துட்டானே அப்படின்னு ஹீரோக்கு படபடப்பாயிடுது. உன்கிட்ட என்ன பேச்சு? அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லி இவன் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ கூப்பிடாத, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு பொம்பளை வீட்டுல வந்திருக்கா அப்படின்னு உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு பாக்கிறதுக்கு வந்துட்டியா? மரியாதையா வீட்டை விட்டு கிளம்புடா, வெளில போடா, இப்ப வராது, நாளைக்கு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவனை வெளியில அனுப்பணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா, அண்ணி வேற ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடறேன்டா அப்படின்னு சொல்றான். ஹீரோ இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவை தாப்பா போட்டு வந்தாதான் நிம்மதியாகுது அவனுக்கு. அவன் என்ன பண்றானா, தலைக்காணி பாயெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீங்க எப்படி வெளில தானே படுத்தாகணும், அதனால ஹால்லயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. இவன் ஆமா இதுலலாம் மட்டும் கரெக்டா இருங்க அப்படின்ற மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். யார் வந்தது, ஏதோ குரல் கேட்டுது அப்படின்னும் போது, அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல, காலையில காக்காவுக்கு சோறு வைக்க மறந்துட்டேன், அதான் காக்கா வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா திடீர்னு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், ஹீரோவை கல்யாணம் பண்ணணும், ஹீரோவை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்த உடம்புல ஒரு தீர்ந்தா இல்லையா, அவளோட ஃபீலிங்ஸ் போல. ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம்க்கு வரான். இது பாருமா, எல்லாரும் உன்னை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஆனா தயவு செஞ்சு நீ வந்து அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அடைச்ச என்ன கன்றாவியான கனவுடா, காலங்காத்தால இது, நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, வேணாம்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம மைண்ட் பூரா இதுதான் இருக்கு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். மறுபடியும் ஃப்ரெண்டுக்காரன் காலங்காத்தாலேயே வந்துடுறான். அப்புறம் ப்ரோ அண்ணி எங்க, இன்னைக்கு சமையல்லாம் பலமா இருக்கு அப்படின்ற போது, ஐயோ இவன் வேற சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துடுறானேன்னு கடுப்பா இருக்கு. இருந்தாலும் நான் இதை சொல்லக்கூடாது, சொல்லியே ஆகணும், நீ ரொம்ப மாறிட்ட, என்னை எப்படியுமே இப்படிலாம் நீ வந்து துரத்துனதே கிடையாது, அப்படி என்னை வீட்டை விட்டு துரத்திட்ட, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். நீ கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் மானமே போயிடும், என் பொண்டாட்டிய நீ அந்த நிலைமையில பாத்தீனா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அடே பண்றதெல்லாம் பண்ணிட்டு மொட்டை வேற தின்னுட்டு இருந்தீங்கன்னா உன் மண்டையை உடச்சிருவான் பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிங்கி வாயில போட்டுக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோயினை வந்து பார்த்தவன் செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடா அண்ணி இப்படி ஃபேஷனா இருக்காங்க, இவ்வளோண்டு டவுசர் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஹீரோயினை பார்த்த உடனே பதறி வந்து ஓடி வந்து வாயை ஃபர்ஸ்ட் மூடுறான். ஐயோ வாயை மூடக்கூடாது, கண்ணை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கண்ணை மூடி இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கதவு சாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி இடம் இது கிடையாது, நீ வந்து எந்த ஊர்ல வாழ்ந்த அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை, இவ்வளோ மாடர்னா இருக்க, சரி ஓகே, ஆனா இதுக்கப்புறம் இங்க இது மாதிரிலாம் போடாத, ஏன்னா இங்க இருக்க யாரும் அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாங்க, எனக்குமே மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னும் போது, சரி ஓகே உன்னோட பிரச்சனை அப்படின்னு நீ சொன்னீனா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லு, அதை போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்றா. வாமா மின்னல் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்டான். அப்ப மறுபடியும் அவன் என்ன பண்றான்னா, பயங்கரமா செக்ஸியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்கிறா. இவளுக்கு ஹீரோவை கரெக்ட் பண்ணுன்றதுதான் ஒரே மோட்டிவ், மத்த வேற யாருமே டார்கெட் கிடையாது. ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் வந்து மெரிசல் ஆயிடுறான், சைட் எல்லாம் அடிச்சிடுறான். ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்க இருக்க கடத்தெருவுக்குலாம் போக கூடாது, போய் ஒழுங்கா வேற ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா அப்படின்னு திட்டுறான். சீ அப்படின்னு சொல்லி இவ கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறா. எந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலையை விட்டுட்டு இவ என்ன பண்றானா, அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரான். உன்னை எங்க இருக்க சொன்னா நீ எங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
இல்லை இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்களா, இல்லைன்னா இவங்கெல்லாம் தான் இவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் ஹீரோவை பார்த்த உடனே வேகமாக ஓடி வரான். அவனை பார்த்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அடிக்கிற வெயில என்னடா சட்டை போடாமல் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் மரியாதையாக சட்டை போட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது, அடிக்கிற வெயில சட்டை போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. நீ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா என்னை பார்த்துட்டு எவனுங்க நான் பார்த்தா வயிறு எறியறது, என்னடா கதையா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. பாவம் அவனுங்கெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டு, ஐயோ இப்ப சட்டை போட்டுட்டு ஒர்க் அவுட் எப்படி பண்றது, ஃபுல்லா வேர்த்து கொட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவர் இப்படி சொன்னாருன்னு. அப்ப இந்த வெண்டியும் அவளுக்கு 2 அலக்கை இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட ஸ்டுடியோல இருந்து வெளியில வராங்க. ஏன்னா இவங்க எந்த நேரமும் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால ஸ்டுடியோல தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு பர்த்டே கேப்டன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பெரிய லெவலில் அவளை கண்டுக்கவே மாட்டான். நான் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுறேன் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வேற நல்லாவே தெரிஞ்சிருது அவள் வந்து ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கான்றது. நான் என்ன பண்ணுறது, நான் வந்ததுலேருந்து அவர் எங்கேயுமே என்னை விட்டு போக மாட்டுறாரு, என் கூடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கையை பிடிச்சி பேசுகிறாளா. வெண்டிக்கு அவ்வளோதான் அப்படியே ஆத்திரமா வருது. இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுறா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு தானே சொன்னீங்க, அதனால தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஈஸியாக பேசினேன் பழகினேன், ஏன்னா கல்யாணம் ஆன ஆம்பளை கிட்டலாம் பேச முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி வேண்டி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், இது பாருமா அதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம், அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு செம்ம நோஸ் கட் ஆயிடுது. என்னது ஏன் செல்லமாவது கல்யாணம் வேணான்னு சொல்றதையாவது, ஏன் பின்னாடியே நான் வந்ததுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்கேருந்து இது கல்யாணம் வேணான்னு சொல்லும், இவருக்கு தான் அவசரமே அப்படின்னு எல்லாரும் வரைக்கும் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்றா. அவ்வளோதான், எல்லாம் பேனு ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கே செம்ம ஷாக்கு, என்னடி டாக்குன்னு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு யோசிக்கிறான். ஐயோ வாங்க ஷாப்பிங் போனோம், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கணும், டைம் ஆயிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு வேண்டி அழுதுகிட்டு இருக்கா. வாடி தயவு செஞ்சு அழாதடி, ஏதாவது பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு அமைதியாக நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எங்கே போனாலும் ஹீரோயினை பற்றி தப்பாகவே பேசுகிறாங்க. ஐயோ மோசமான பொம்பளையா இருக்கா, அவன் கல்யாணமே வேணான்னு சொன்னாலும் அவன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கெல்லாம் வெக்கமாக இருக்காது, இவளுக்கெல்லாம் இன்னொரு ஆம்பளை கூட தனியாக தங்குறதுல கூச்சமாக இருக்காது, அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா தொப்பல் தெர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவ காதில் விழற மாதிரி தான் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. கடுப்பான ஹீரோயின் வேகமாக வந்து அவங்க மேலே தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிடுறா. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, ஒரு பொம்பளையை பார்த்து நீங்களே உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, முன்ன பின்ன என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, நான் நல்லவளா கெட்டவரா, என் கேரக்டரை பற்றி தெரியுமா, அதுக்குள்ளே என் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நீ வந்து ட்ரெஸ் ஒழுங்காக போடலன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்படி தான் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் இப்படி தான் பண்ணுவேன், என்னை பற்றி எதுனா பேசுனீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி சாதா தண்ணி ஊற்ற மாட்டேன், சுடுதண்ணி பிடிச்சி ஊற்றுவோம் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுறா. கொஞ்ச நேரம் ஹீரோ வந்து அவளை தனியாக விட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ பெரிய அக்கப்போரை பண்ணிட்டா. எல்லாரையும் ஈர்த்து வச்சு சண்டை போட்டு அடிச்சு அவ்வளோதான். ஹீரோ வந்து பார்த்து, என்னது இது என்ன போர்க்காலம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாம் இது ஒப்பாரி வைக்கிறாங்க. அவள் என்ன பண்ணா தெரியுமா, என் கையை பிடிச்சி முறுக்குனா, என்ன தப்பா பேசினா, என் அம்மாவை தப்பா பேசினா, என் அப்பாவை தப்பா பேசினா அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஏமா என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் ஹீரோ வந்து இதை சிம்பிளா ரொம்பவும் சாதாரணமா ஹேண்டில் பண்ணிடுறான். ஒரே ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, அவளுக்கு உங்க யாரையுமே தெரியாது, ஆனா நீங்கெல்லாம் வந்து அவளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக நீங்கெல்லாம் தான் அவளை எதனா பேசியிருப்பீங்க, இல்லைன்னா அவளை உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் வந்து நாளைக்கு என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும், நீங்கெல்லாம் எதனால இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், இவங்களுக்குலாம் ரொம்ப அசிங்கமா போயிடுது. நீ ஓகே தானே இதை குடி அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது. அடடா இவன் எப்படி செம்மையா ஹீரோ மாதிரி பண்ணுறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அவள் ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறா.
பாரு என்ன அளவுக்கு அவ பண்ணணும்னு நினைக்கிறத தைரியமா அவ பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனோட புக்கு ஒண்ணுத்துல வந்து பாக்குற ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ இருக்கு. இந்த பொண்ணோட ஞாபகத்துல தான் இவன் நம்மள வேணாங்கிறானா. அடே என்னடா நீ, அது ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனை வந்து பார்க்கும் போது ஹீரோ வேற சமைச்சுக்கிட்டு இருக்கானா. அடடா ஐயோ, இந்த ஆம்பளைங்க மட்டும் சமைக்கும் போது கூட எப்படிதான் அழகா தெரியறானுங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. மேஜர்னால சமைக்கும் போது தள்ள வெறி கோலமா இருப்பேன், அது எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க சமைக்கும் போது அப்படின்னு கேக்குறா. அடியே எதுக்கடி இவ்வளவு பக்கத்துல வந்து பேசுற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இதம்மா நீ சாப்பிடு, நான் வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ இந்த வெக்கம் தான், இதனாலதான் நான் உங்களை விடாம டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன அளவுக்கு வெக்கப்படுறாரு, எனக்கு இப்படி எல்லாம் வெக்கம் வந்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினை பார்த்து ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனா இல்லையா, அவ வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வரா. யாருமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ அரிசி மாவு அதெல்லாம் டெலிவரி பண்ற வேலை இருந்தது போல, அதெல்லாம் கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கா. அப்ப ஹீரோயின் கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க சான்ஸே இல்ல, நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புகழறா. அதெல்லாம் பண்ண உடனே ஹீரோயினுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிடுது. அப்பதான் இவ கேக்குறா, பொண்ணுங்க நீங்க இங்க இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, வேலையா எல்லா வீட்டு வேலையும் நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அப்படி இல்ல நீங்களா வந்து பிசினஸ் மாதிரி வேலை மாதிரி அப்படிலாம் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறா. அதெல்லாம் எங்க இருந்து பண்றது, டைமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போய் கேட்போம், என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. 24 மணி நேரமும் அப்போனா சாகிற வரைக்கும் அடுப்புங்கரையிலே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் எங்களுக்கு மட்டும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை, அதனால நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவள் சலிச்சுக்கிறா. அப்போனா வழி இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவியா அப்படின்னு கேட்கும் போது, அதுதாங்க தெரியல, என் ஹஸ்பண்ட் விடுவாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. 2 பேரும் அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு குக்கீஸ் இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. என்னங்க இதுல போட்ட மாவெல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, என்னது கெட்டு போச்சா, இந்த ஊர்லயே வந்து நான் ஒருத்தி தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறேன், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுறா அந்த பொம்பளை. ரொம்ப மட்டமான ப்ராடக்டை வச்சுக்கிட்டு வாய் வேற, நான் செய்யறதே 100 மடங்கு இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, அப்படியா நீ ஏன் செஞ்சு வித்துக்கோ அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. எவ்வளவு திமிரு அவளுக்கு, என்னையே நக்கலா பேசுறா, நான் அவளை விடவும் சூப்பரா குக்கீஸை செய்யறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிங்கி இவளோட பேரு, அவளையும் கூட்டிக்கிட்டு வாமா போயிட்டு நம்ம வீட்டுல செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவளும் அவளுக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் குக்கீஸ் கேக்கு அது இதுன்னு செஞ்சு அசத்துறா. சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பரா இருக்கு, எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னும் போது, ஆமா இதெல்லாம் யூடியூப்ல இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. உடனே இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இனிமே நம்ம இதை செஞ்சுட்டு ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி ரோட்டு கடை போட்டு வித்துடலாம் எல்லாருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. ஸோ நைட் எல்லாம் உட்காந்து அந்த ரெசிபிஸ் அவளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரான், என்ன இவ உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு பார்க்கறான். நான் செஞ்சிருக்க இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு கொடுக்கும் போது அவனும் சரின்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ளேயே இவ ஊட்டி விட்டுறான். ஐயோ இவ ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான், நம்ம எப்படி இவ்வளவு திருப்பி இங்க இருந்து அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறான் இவன். அப்பதான் இவ என்ன சொல்றானா, எனக்கு பல வருஷமாவே இது கனவாவே இருந்தது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், அதே நேரத்துக்கு வந்துட்டு ஒரு கடை வைக்கணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் இது எல்லாத்தையும் இப்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது பயங்கர பெரிய கனவு அப்படின்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லும் போது, சந்தோஷம் நீ நல்லபடியா அதை பண்ணு அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சத்தியமாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா சத்தியமா தான் அப்படின்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ் பண்றான். ஐயோ முட்டாள், இது ப்ராமிஸ் கூட உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி கட்ட வரல பிடிச்சி அழுத்துறா. அப்பதான் ஹீரோ நீதானா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கறான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஒரு குட்டி பொண்ணும் வந்து சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து பெருசான ஒண்ணு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போட்டோவையும் கொடுத்துருக்கா. இவனுமே வந்து ஓகேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். அப்போ இதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஹலோ மேஜர், கொஞ்ச நேரம் ப்ராமிஸ் பண்ணா போதும், மணிக்கணக்கெல்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு கையை விடுங்க, ரொம்ப நேரமா என் கையை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
கஷ்டப்பட்டு கையை வெளில எடுக்கிறா. இப்பதான் ஹீரோக்கு தெரியுது அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் தான். அதோட மறுநாள் காலையிலேயே போயிட்டு இவங்க கடையெல்லாம் போட்டுடுறாங்க. கடையை போட்டுட்டு எல்லாரும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்கும் போது ஹீரோயினை வந்து கூப்பிட்டு வியாபாரம் பண்றா. எல்லாருமே வந்து சாம்பிள் பீஸை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சும்மா ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கும் போது அவங்க எல்லாமே ஐயோ நல்லா இருக்கே செமையா இருக்கே அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை, ஹீரோயினை அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான். வியாபாரம் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு உடனே அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லேடியும் ஆளும் வந்துடுறாங்க சண்டைக்கு. மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணுங்க, இங்க இந்த கடையெல்லாம் போடக்கூடாது, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்க அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது பார்த்துட்டு வேக வேகமா ஒருத்தர் ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு, அங்க உங்க ஒய்ஃபுக்கு பிரச்சனை, சீக்கிரமா போங்க அப்படின்னு. நான் வந்து கண்டிப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்க சுத்தபத்தம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, நீங்க பழைய மாவுல செஞ்ச பொருள் எல்லாம் விற்கிறீங்க, அதுதான் உடம்புக்கு மோசமான விஷயம், அதனால நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அவங்க கிட்டயும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்டியும் அவளோட ஆளுங்களும் வராங்க. இது எல்லாம் இந்த வெண்டி பண்ற வேலை தான். சும்மாவே இருந்தவங்களை கூட உசு பேத்தி இழுத்துட்டு வந்துட்டார் நடு ரோட்டுக்கு சண்டை போடுறதுக்கு. நீ ஏன் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போல, நானாவே என்ன பண்ணுவேன்னா கற்பாம்பூச்சி இருந்தது, பள்ளிவாள் இருந்தது, அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி ஒன்று இந்த ஊரை விட்டு அனுப்பி விட்டுருவேன் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் உன் ஆளுக்கும் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. விஷயம் கேள்விப்பட்டு கிளம்புன ஹீரோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இவன் எதுக்கு அதுக்குள்ள இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி வெண்டிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினே எதிர்பார்க்காத விதமா டக்குன்னு ஹீரோ என்ன பண்றானா, இவ வேற யாரும் இல்ல என்னோட ஒய்ஃப் தான், நீங்க யார் இருந்தாலும் என் நம்பி இங்க எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், நானும் என் ஒய்ஃபும் என்னைக்கும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் துரோகம் நினைச்சதே கிடையாது, அவ ரொம்பவும் பகல கஷ்டப்பட்டு சுத்தமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்னது இவன் ஒய்ஃப்னு சொல்லிட்டானும்ல அப்படின்னு பயங்கர சந்தோஷம். ஈவினிங் வீட்டுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விடவும் 3 மடங்கு அதிகமாகவே சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா பிங்கி. ஹீரோ வீட்டுக்கு வந்தான்னு பிங்கி எழுந்து ஓடிடுறா. அப்பதான் ஹீரோயின் வந்து கேட்குறா, ஆக்சுவலா வந்துட்டு உண்மையை சொல்லுங்க, எதுக்கு நீங்க சடனா என்ன உங்களோட ஒய்ஃப்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. என்ன உண்மையாவே எங்க அம்மா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதே மாதிரி என் மனசுலயும் வேற யாரும் இல்லை, இப்போதைக்கு என் கூட இருக்கிறது என் மனசுல இருக்கிறதுன்னு பார்த்தா நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷமாயிடுது. ஹீரோவே நீ என் மனசுல இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் சும்மாவா இருப்பா, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஆனா ஹீரோ கண்ட்ரோல விட்டுறாதரா, இப்போதைக்கு இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். நைட் இன்னும் டின்னர் செய்யவே இல்லை, நான் போயிட்டு டின்னர் வேலையெல்லாம் பாக்குறேன், நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூக்க இறுக்கமா பிடிச்சிக்கிறான். என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. பார்த்தா அவன் மூக்குல ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் பண்ண வேலையில ஹீரோ எல்லாத்தையும் மறந்து பித்து பிடிச்சு போய் இருக்கிறான். வெறும் கடாயை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கான். அதோட மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினும் பிங்கியும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு பொறுக்கி பையன் வாசல்ல நின்னுகிட்டு இவங்க கிட்ட பிரச்சனை பண்றான். அவ பிங்கி கிட்ட என்ன சொல்றான்னா, நான் ஓடுன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஓடி போயிட்டு யாருன்னா கூட்டிட்டு வர உதவிக்கு, கண்டிப்பா இவனுங்க சும்மா வந்திருக்க மாதிரி தெரியல, ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க, யாரோ ஏவி விட்டுருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு போகாத மட்டும் நின்றாத, நான் சொல்லும் போது போயிடு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் அவனுங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்களா. அப்போ உடனே ஹீரோயின் வந்து அவங்க கம்பை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஓடுடி அப்படின்னா உடனே பிங்கியும் வேக வேகமா ஓடுறா. ஹீரோயினும் அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிச்சு சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த சீன் வருது. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் சீனுங்க. இப்பதான் ஒருத்தன் தலையிலேயே ஓங்கி அடிச்சிடறான். ஹீரோயினுக்கு ரத்தமே கொட்ட ஆரம்பிச்சிருது. கரெக்டான டைம்க்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அவன்கள்லாம் அடிச்சு போட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. 2 நாளா மயக்கத்திலேயே தான் இருக்கா. தயவு செஞ்சு எழுந்துரு, நீ ஆசையா என் பக்கத்துல வரும்போதெல்லாம் தள்ளிப்போன்னு சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இப்ப நீ 2 நாளா படுத்த படுக்கையா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எத்தனை நாள் ஆனாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், அதுவும் உன் கூடியே இங்கேயே தான் உன் கையை பிடிச்சிட்டு இருப்பேன், நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நெத்தியில முத்தம் கொடுக்குறான். இது எல்லாத்தையும் வெண்டி வந்து வளைஞ்சு என்ன பாத்துக்கிட்டு இருக்கா. அவ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கடுப்பாகுது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, வெளியில போகும்போது அந்த அடியாள் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். என்ன பாதி பணம் தான் கொடுத்த மீதி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ தான் ஆள் செட் பண்ணிருக்கா.
அப்பதான் அடே அவ ஒன்னும் ஆகாம நல்லபடியா தான்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போடுறா. அதெல்லாம் தெரியாது, பேசின பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காசு கேட்கறான். ஹீரோலாம் அந்த இடத்துக்கு வரமாட்டான்னு தானே சொன்னேன், அவன் எப்படி வந்து எங்க எல்லாரையும் போட்டு எந்த அடி அடிச்சான், மரியாதையும் உன்னோட நெக்லஸையும் கைட்டி கொடு அப்படின்னு கேட்கறான். அவ அதெல்லாம் தர முடியாது அப்படின்னும் போது, தர முடியாதுன்னு நானே எடுத்துக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ நான் எல்லார்கிட்டயும் இதை பத்தி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். வேற வழியே இல்லாம அவளும் விட்டுடுறா. மறுநாள் ஹீரோயினும் வந்துட்டு நல்லபடியா கண்ணு முழிச்சிடுறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அவ கண்ணை முழிச்சது முழிக்காததுமா ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படி போடு, அதுக்கு தானே நானும் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஓகே சொல்லுறா. உடனே ஆர்வத்துல ஹீரோ இருக்கமா கட்டி பிடிச்சிடறான். அடே இடுப்பு முதுகெல்லாம் ஆல்ரெடி வலிக்குதுரா, கம்னுறா அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை எல்லாத்தையும் வேண்டி பாத்துறா. இவளுக்கு வீட்டுல வேலை வெட்டியே இருக்காது போல இருக்கே, இங்கேயும் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு கிளம்புறான். அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து மூசா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நமக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இன்னொருத்தனை நாங்க வந்து பேசி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க இல்லையா, அவன் தான் இந்த மூசா. இவனுக்கு தான் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி காசெல்லாம் வாங்கிட்டாங்க. அவன் தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். ஏண்டி இவன் சைக்கிள்ல தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கானா, ஒரு ஓட்ட வீடு அதுவும் கவர்மெண்ட் வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு நீ என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு வந்து இவன் கூட தங்கியிருக்க, மரியாதையா இப்பயே கிளம்பி வா, நம்ம கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் போக மாட்டா இல்லையா, அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றா. டே பட்டாளத்துக்காரா, இதை பாரு, உனக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு, இதுக்கு மேல உனக்கும் அவளுக்கும் வந்து ஒண்ணுமே கிடையாது, அவ ஏன் ஆளு, அவளை நான் இன்னைக்கே தூக்கிட்டு போறேன், இன்னைக்கே கல்யாணம் பண்ண போறேன், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டையும் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலே ஹீரோனா சும்மாவா இருப்பான், அவன் கூட இருந்த ஆளுங்களை போட்டு அடி பின்னி எடுத்துட்டான். அதுலயே இவனுக்கு வயிறு கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ அண்ணா, எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், ஒண்ணுமே நான் சொல்லியே, அது ஏன் பொண்டாட்டி இல்ல உன் பொண்டாட்டி, அவளை எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது, நான் என்னனாலும் இந்த சைடு வரமாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவன் என்ன பண்றான்னா, இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கான். அங்க வந்து பிடிச்சி திட்டிட்டு இருக்கான், ஏன்டா அவளுக்கு இங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது இதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்க, இப்ப என்னத்துக்குடா அவன் வந்து நிக்கிறான் அவளுக்காக அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். என்னதான் நீங்க விசாரிச்சீங்களோ, காசு மட்டும் வாங்கிட்டு வந்து 4 நாள் இங்க தங்கி இருந்தீங்க, ஒன்னாவது பிரோஜனத்துக்கு எதனா விசாரிச்சிருக்கீங்களா, எல்லாம் பொய் அப்படின்னு திட்டுறான். ஹீரோயின் ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. என்னாலதான், என்னோட ஃபேமிலியால தான் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு, இனிமே நீ என்னோட ஒய்ஃபு, அதனால என்ன உன்னால பிரச்சனை வந்தாலும் அது என்னோட பிரச்சனை, நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். நைட்டோட நைட்டா மூசாவை பார்க்கறதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு போறா. எப்பவுமே வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம். எனக்கு வந்துட்டு அவன் கூட இருக்கக்கூடாது, உனக்கு வந்து அவ கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே, அவங்க 2 பேரையும் பிரிப்போம், உனக்கு அவ எனக்கு அவன் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ வீட்டுல காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்றா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு பொண்ணை நம்மளே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே திருப்பி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோயினும் பிங்கியும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷாப்பைய வாடகைக்கு எடுத்துடுறாங்க ஹீரோவோட ஹெல்ப்பால. அந்த ஷாப்ல செஞ்சு எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு விற்கிறாங்க. வெண்டியும் மூசாவும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா, இவங்க இப்படியே வந்துட்டு நல்லபடியா இதெல்லாம் ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லபடியா செட்டிலே ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு. ஃபர்ஸ்ட் இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்கன்னா, இவங்க வந்து எல்லாமே வந்து கலப்பட பொருளை தான் வந்து யூஸ் பண்றாங்க இன்கிரீடியன்ஸா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணணும் போது பிங்கி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் இல்ல, அது நமக்கு நல்லது, அவங்க செக் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா நமக்கு தான் இன்னும் நல்லது, அதனால நீ எதுவும் சொல்லாத, அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்றா. 3 நாளுக்கு நாங்க சீல் வச்சிருவோம், 3 நாளுக்குள்ள நீங்க வந்து என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கினீங்க, எங்க வாங்கினீங்க அப்படின்ட்டு பில்லோட, ஒரிஜினல் பில்லோட நீங்க வரணும். வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்க கடையை ஓபன் பண்ணிடுவோம், இல்லைன்னா சீல் வச்சது தான் இனிமே உங்களால
இந்த கடையை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போவோம் மல்லிக்கடலை ஒரு 100 கடலை பருப்பு கூட 50 எண்ணெயை கூட நம்ம வாங்குவோம் இல்லையா, பில்லை வாங்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன பொருள் எல்லாம் தனித்தனியாக வாங்கினதுல தான் பில்லை வாங்கல. அதுக்கு கொஞ்சம் பில்லு கொடுமா எடுத்து அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நைட்டு அந்த கடையோட ஓனர் வர வரைக்கும் ஹீரோயினும் பிங்கியா அங்கேயே இருந்து அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றாரு. கட்டாயம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா. ஹீரோயின் கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மாவே லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வேலையே செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல உட்காந்து. இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. அட இவங்க என்னடா கவர்மெண்ட் சம்பளத்தையும் வாங்கிட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருக்கும் போல. சரி நம்ம கிட்ட பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஐயோ நாங்க இதெல்லாம் பண்ண முடியாதுமா, யாரையும் எதிர்த்துக்கிட்டு எங்களால எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஏமா பிரச்சனை, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஹீரோயினும் பிங்கியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீடு தேடி இந்த சண்டை போட்டாளுங்க இல்லையா ரெஸ்டாரண்ட்ல, அவளுங்க வராளுங்க. ஏன் எங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா என்ன, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோமா, இத பாரு நீ முதல் முறையா இங்க ஒரு பொண்ணா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடத்தி சாதிச்சு காட்டியிருக்க, அதுக்காகவாது கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நாங்க லெட்டர் தரோம் அப்படின்னு சைன் பண்ணி தராங்க. 3 நாளுக்குள்ள ஹீரோயின் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டா. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு முடிவும் சொல்லவே இல்லை. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுல யாரோ பெரிய ஆள் தான் பின்னாடி இருந்து ஏதோ பண்றாங்க அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு புரியுது. ஹீரோவும் அவனோட பங்குக்கு நீ தைரியமா இருமா, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். வாய் வார்த்தைக்கு தான் சொன்னான் அப்படின்னு பார்த்தா இவன் என்ன பண்றானா அந்த ஃபைலை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இவனுக்கு மேல ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் சார், இதுல வேணும்னு யாரோ பின்னாடி இருந்துதான் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்னோட ஒய்ஃப் எல்லா பொருளும் நல்லபடியான பொருளை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ஃபால்ஸான கம்ப்ளைண்ட், இன்னும் 5 நாளா கடையை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இவனும் ரொம்ப நேர்மையான ஒரு ஆபீசரா இருந்திருக்கான் இல்லையா, அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நீ கவலைப்படாத, இதை இப்பயே நான் முடிச்சிடுறேன், நாளைக்கு உன்னோட ஒய்ஃப் கடை திறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ விசாரணை எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான் வெண்டி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி. உடனே ஹீரோயின் நான் வெண்டியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றா. அவளோட டான்ஸ் ஸ்டுடியோக்கே போயிடுறாங்க 2 பேரும். எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஏண்டி உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்க, அந்த மோசா நேரம் அவன் ஊருக்கே போய் சேர்ந்திருப்பான், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு நீ இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு நேர்மையா மோதவே தெரியாதா, எதுக்காக என்னோட பிசினஸை தொட்ட அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. இந்த வாட்டி இந்த ஒரே ஒரு வாட்டி கடைசியா உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறேன், இதுக்கு மேலேயும் நீ என் பின்னாடியே சுத்திக்கிட்டு என்னையும் எதனா பண்ணணும்னு நீ பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா சும்மா மட்டும் இருக்க மாட்டேன் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாளையில இருந்து கடையை திறந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவளுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிடுது. இவன் தான் அந்த மோசா தான் ஒரு பொறுக்கியாச்சே. அவன் என்ன பண்றானா என்னதான் நம்மளோட பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் பண்ணி ஆகணும், ரிலாக்ஸ் பண்ணலன்னா அடுத்த பிளான் எப்படி வரும் சொல்லு, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்ட பேசுறான். அவ பக்கத்துல இருந்த கிளாஸை எடுத்து மண்டையை உடைச்சிடுறா. அவ்வளவுதான், அங்க இருந்து அவ எஸ்கேப் ஆகி ஓடுறா. அதோட மறுநாள் காலையில மறுபடியும் அதே இடத்த ஹீரோயின் கிராஸ் பண்ணி போகும்போது அடடடா என்னமா இருக்கானுங்க, சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. முன்னாடி ஹீரோ நின்னுறான். மா இந்த மாதிரி சோல்ஜர்ஸை பாக்குறது தப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த நாட்டோட ஒரு குடிமகள் தான், அதனால பார்க்கலாம் நவுந்து போ அப்படின்னு சொல்றா. நான்லாம் சட்டையை கட்டிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா இதை விட கட்டுக்கட்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னும் போது அதுதான் நீ காட்டவே மாட்டியே, அதனாலதான் நான் இங்கேயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இதையெல்லாம் அந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் கேட்டுடுறாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத. மேஜர் நீங்க பொறாமப்படுறீங்க எல்லாம் ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்க விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்களே மேஜர் அப்படின்னு கலாய்க்கிறாங்க.
ஓடுங்கடி, என் புருஷனை ரொம்ப கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறா. நேரா ஹீரோவோட ஹையர் ஆஃபீஸர் ஹீரோயின் பார்க்கறதுக்கு போறா. எதுக்குமா போறேன் அப்படின்னும் போது, எப்பயுமே வந்து இந்த கல்ச்சுரல் சென்டர்ல ப்ரோக்ராம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரே டீம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி எங்களுக்கு கொடுங்க, நாங்க புதுசா பண்றோம் அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. வேணுமே தான் வெண்டிய வந்து எப்படியாவது அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே தான் இதை பண்ற ஹீரோயின். அப்படி கொடுக்க முடியாது, வேணா நீங்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க, அவங்களும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்ச வேண்டி செம கோவமா வந்து அவர்கிட்ட எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு கேட்கலான்னு வராளா. அப்ப கால் வழிக்கு விழுந்து அவளுக்கு கால் ஒடிஞ்சு போயிடுது. கால் உடஞ்சி காலில் கட்டி போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ என்னடா பாம்பு ஊறுதுன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, இந்த மூசாப்பை எந்த காலை தடவிக்கிட்டு இருக்கான். அட நாயை என்னடா பண்ற அப்படின்னும் போது, ஆமா அன்னைக்கு ஏன் மண்டையை ஓடிச்சிட்டு நீ ஓடி வந்த, இன்னைக்கு உன் கால் உடஞ்சி கிடக்குற, கண்டிப்பா உன்னால ஓடி எஸ்கேப் ஆகவே முடியாது, இன்னைக்கு நீ வந்துட்டு எனக்கு அடி பண்ணிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். பாவம் அவளால ஒன்றும் பண்ண முடியல, தப்பிக்கவும் முடியல, கட்டாயப்படுத்தி அவளை அன்னைக்கே ரேப் பண்ணிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இவ டீமே இன்னும் ரெடி பண்ணல, சும்மாவே போய் கேட்டுட்டு மட்டும் வந்துட்டா இல்லையா, அதனால இங்க இருக்க லேடிஸ் எல்லாம், அது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து கேதர் பண்றா. எப்படியாவது வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி ஆகணும், சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னாவே போதும், மாத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஐயா எங்களுக்கு சமையலை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தயங்குறாங்க. எப்படியோ டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறா. இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த துணியை துவைக்கிறதுக்கு டைம் இல்லை, அது மாதிரி காய்கறி கட் பண்ணி வைக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னடா டீம் இது, எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஐயோ நான் என்ன பண்றதுனே தெரியல, எதுவுமே விளங்காதாவே இருக்கு, டான்ஸ் வராதுங்குது, பாட்டு வராதுங்குது, காமெடி பண்ண வராதுங்கிறது, இதெல்லாம் வச்சு நான் என்னதான் பண்ண போறேன், அவசரப்பட்டுட்டனோ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள எதுக்காக நீ வந்து நம்பிக்கையை கைவிடுற, அதெல்லாம் கைவிடாத, நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றான் ஹீரோ. வெறுப்பா இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதானே, சரி உன்னோட மூடு நான் சரி பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிக்கிட்டே போயிடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க, எல்லாம் லெஃப்ட் காலை தூக்குன்னும் போது ரைட்டு காலை தூக்குனா பரவாயில்ல, காலை தூக்க சொல்லும் போது கையை தூக்குது, தலையை சாய்க்குதுன்றப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றது, பாவம் இதுல முட்டி வலி இடுப்பு வலி வேற, எல்லாரும் வந்து ரொம்ப வயசானவங்க, இவங்கெல்லாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹீரோயினா எல்லாம் என் தலை எழுத்து, உங்களை நம்பி நான் பண்ண பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அளவு அவங்க எல்லாருமே கொண்டு வந்து பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிடறா ஹீரோயின். இப்போ வந்து வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டீங்களா, கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்றா. பார்த்தா இவங்க எல்லாம் பிரேக் போயிட்டு வந்த கொஞ்ச சமயத்திலேயே வந்துட்டு அந்த டேப் ரெக்கார்டர் தானே அந்த காலத்துல எல்லாம், அதுல அந்த ரீல் மாதிரி இருக்கும் பாருங்க, அது ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டா, அதுவும் கொதறி வச்சா மாதிரி ஆக்கி விட்டுட்டா. என்னடா பண்றது, இந்த கேசட் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்ன சொல்றானா, நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, உங்க பிராக்டிஸை மட்டும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயினா அதை திருப்பி உள்ள சுத்தி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், உங்களால முடியல. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். சரி கவலைப்படாத, நமக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, இப்போ கூட சைக்கிள் எடுத்துட்டு நம்ம டவுனுக்கு போனோம்னா எப்படியாவது ஏதாவது கடைக்கு தான் ட்ரை பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். இவங்களும் டவுனுக்கு வந்து கடையா ஏறி இறங்குறாங்க. அந்த கேசட் வந்துட்டு எங்கேயுமே இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுது. ஹீரோ சொல்றான், இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் பார்ப்போம், 2-3 கடை மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். வேண்டாம் விட்டுரு, இதுக்கப்புறம் வேற எதனா பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. 2 வாரத்துல வெண்டிக்கு கொஞ்சம் கால் பெட்டர் ஆயிடுச்சு, அதனால அவ வந்து டான்ஸ் ஆடிடுறா. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஆளுங்களெல்லாம் பார்த்து செம்மையாக கலாச்சிட்டு இருக்கும் போது அவங்க ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோயினை காணோம். ஆனால் பார்த்தா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படிரா அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் போது தான் தெரியுது, ஹீரோயின் அந்த மியூசிக்கை வந்து பியானோலேயே வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. இவங்க எல்லாரும் அதுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஆயிடுச்சா. அவளுக்கு வெண்டிக்கு தாங்க முடியல. அடங்க எவ்வளோ பண்ணாலும் இவ வந்து எப்படிரா சாதிச்சிடுறான்ற மாதிரி கஷ்டமா இருக்கு. எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நீ இல்லைன்னா கண்டிப்பா
இன்னமும் நாங்கள் சமைச்சிக்கிட்டு எதனா பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இந்த மாதிரியான தைரியம் கூட எங்களுக்கு வந்திருக்காது. இதுதான் எங்கள் எல்லாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா எல்லாரும் பொண்டாட்டியை பாராட்டுறாங்க, புகழறாங்க இல்லையா, ரொம்ப பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்லேயே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் வெண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடப்பாவி, நீ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டியா, கல்யாணமே வேணாம் வேணான்னு சொன்னியே அப்படின்னு சாபம் விடுறா. ஆனா இந்த மூசா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளை பிளாக்மெயில் பண்றான். இது பாரு, அவளை வந்துட்டு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிதான் நீ என்னை இங்க தங்க வச்ச, இல்லைன்னா நான் எப்பயோ ஊருக்கு போயிருப்பேன். அவ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும், நான் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட வியாபாரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒருத்தர் வர கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு யாராது அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட மேனேஜர். ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட ரெசிபி எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு உங்க டிஷ் எல்லாம், அதனால நீங்க எப்பனாலும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இங்க வேலையில சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கார்டை கொடுக்குறாரு. ஹீரோ கிட்ட நைட்டு இதெல்லாம் சொல்லி அவ சந்தோஷப்படுறதா இல்லைன்னா நம்மளால போக முடியாதுன்னு ஃபீல் பண்றதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சொல்றா. ஹீரோக்கும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், போறேன்னு சொல்லிட்டா நம்மளால அவளை நிறுத்த முடியாது, அவ போய் தானே ஆகணும், ஆனா நம்ம என்ன சொல்றது இதுக்கு அப்படின்னு சொல்லி பதிலுக்காக யோசிக்கிறான். ஆனா ஹீரோயின் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. 2 பேருமே ஜஸ்ட் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்களே தவிர முடிவு எடுக்கல. ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா, உனக்கு என்னனாலும் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்குமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறான் ஹீரோயின் கிட்ட. அதோட மறுநாள் ஹீரோயின் எங்கேயோ கடைக்கு போயிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒன்று பார்த்து இந்த வெண்டி இருக்கா இல்லையா, அவ தண்ணியில குதிக்க போற மாதிரி நின்றுகிட்டு இருக்கா. என்ன பண்றா அவ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க சமயம் தண்ணியில குதிச்சிடுறா. என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் போறதை நம்ம கண் எதிர்க்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதே. ஹீரோயினும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து புத்திமதி சொல்லிட்டு இருக்கா. என்னவா இருக்கட்டும், எதுக்காக உயிரை விடணும், அதுவும் நல்லா திங்க் பண்ணிப்பாரு, நம்ம தான் அதிகப்படியா உயிரை விட்டுக்கிட்டு இருக்கோம், ஆம்பளைங்க எவனும் உயிரெல்லாம் விடுற மாதிரி எல்லாம் இல்ல, அடுத்த கல்யாணம் பட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதுக்கு உடனே இவ எதுக்கு நீ என்னை காப்பாத்தின, நீ எந்த நேரமும் நல்ல பேர் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என் கண்ணு எதிர்க்க மூசா உயிருக்கு போராடி இருந்தாலும் காப்பாத்தி தான் இருப்பேன், அவனை தான் இந்த உலகத்துல நான் ரொம்ப வெறுக்கிறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும், ஜஸ்ட் உன் புத்தியை நல்லபடியா மாத்திக்கோ, ஃபியூச்சர்ல நீ எப்படி முன்னேறணும், என்ன பண்ணி சாதிக்கணும்ன்றதை மட்டும் யோசி. ஒரு ஆம்பளை நம்மளை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிடறான் அப்படின்னா நம்ம அடங்கி உட்கார்ந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்காக நம்ம மொத்த ஃபியூச்சரையும் யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு தேடி வந்த ஹீரோ இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பனா நம்ம இவளுக்கு தடையா இருக்கோமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்பதான் வெண்டி இவள் லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த மூசா இவளை ரேப் பண்ணிட்டான், அப்புறமா பிளாக்மெயில் பண்றான் இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லி அழறா. வெண்டியை பார்க்கறதுக்காக கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு நைட்டு வரோம் ஹாஸ்பிட்டலுக்கு. பார்த்தா பொம்பளைங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ நீங்க எல்லாரும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எதனா பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறான். டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போதைக்கு ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு அடி வெளுத்து எடுக்கிறாங்க. இனி இந்த ஊர் பக்கம் உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாது, ஏதோ நாங்களா இருக்கவே அடியோட விடுறோம், எங்க புருஷனுங்க கன் எடுத்துட்டு சுட்டுடுவானுங்க பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோ அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, இது பாருமா, நீ இங்க இருக்க வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்குமே உன் கூட இருக்கிறது போர் அடிக்குது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். என்னத்துக்குடா இவன் திடுதுப்புன்னு இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. மரியாதையா எனக்கு விளக்கம் சொல்லு, எதுக்காக நீ இந்த மாதிரி சொல்ற, காமெடி பண்றியா இல்ல உண்மையாதான் சொல்றியா அப்படின்னும் போது, எனக்கு காமெடி பண்ண வராது, காமெடி பண்ண நேரமும் இல்ல, உண்மையாதான் சொல்றேன், தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்றான். நீ வெளில போன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் மான மரியாதை கேட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஆள் நான் இல்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ வருவான் வெயிட் பண்ணி பாக்குறா. ஹீரோ பாடில்ல. அப்பன்னு பார்த்து இந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர், அவரு கிளம்புறாரு. நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பெட்டி வச்சிருக்கத பார்த்த உடனே, நம்ம எதுக்காக இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு மான மரியாதையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இங்க உட்காரணும், நான் போய் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் ஹீரோ நம்ம கிட்ட சாரி சொல்லி கூப்பிடுவானா அப்படின்ற ஒரு நப்பாசையும் இருக்கு. வெண்டில இருந்து எல்லா பொம்பளைங்களும் ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா கதறி அழறாங்க, போகாதன்னு.
இப்போதைக்கு நான் போனா மட்டும்தான் முடியும், என்னால இங்க இருக்க முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. என்னால உன்னோட முன்னேற்றம் என்னைக்கும் தடைபடவே கூடாது, நீ முன்னேறி போயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், பெரிய லெவலில் நீ ஆகுற வரைக்கும் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது, நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சின்ன வயசு ஃபோட்டோவை வச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ஹோட்டலில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறா. அப்படியே நாட்கள் போது 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 கொஞ்ச நாள் இல்ல 5 நாள் இல்ல 6 வருஷம் ஆயிடுது. 6 வருஷத்துல இப்ப வரைக்கும் ஹீரோயின் ஹீரோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரே ஒரு வாட்டி வான்னு கூப்பிட்டீனா கூட நான் எல்லாத்தையும் விட்டு வந்துருவேன், ஆனா நீ என்ன கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 6 வருஷம் கழிச்சு ஹீரோவை காட்டுறாங்க. வெண்டி இருக்கா இல்லையா, அவ ஹீரோவை பாக்கிறதுக்கு வரா. அவளுக்கு இப்ப சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது போல. அப்ப இப்பதான் ஒரு உண்மையே சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நீங்க என்ன பாக்கிறதுக்கு வந்தீங்க, வாசல்லே நின்றுட்டு இருந்தீங்க, ஹீரோயினும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும் போது. அப்ப எந்த ஒரு ஆம்பளைக்காகவும் உன்னோட ஃபியூச்சரை விட்டு கொடுக்காதன்னு சொன்னா அதை நீங்க கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பிட்டீங்க. அதனாலதான் நீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அப்பவும் செல்ஃபிஷா அவ இல்லாத அப்பயாவது நீங்க என்ன லவ் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளுக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவ இல்லாத அப்பயும் நீங்க அவளை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்றதும் வேஸ்ட், நீங்க இதே மாதிரி இருக்கிறதும் வேஸ்ட். தயவு செஞ்சு ஹீரோயினை போய் பாருங்க. அவ அன்னைக்கு அதை எல்லாத்தையும் எனக்காக சொன்னா, அவளுக்காக சொல்லல. அவ உங்களை பயங்கரமா லவ் பண்றா. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவளுக்கு இங்க இருந்து போகணும்னு ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது. அவளுக்கு இங்க கடை வைக்கணும், ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட கனவே உங்களை சுத்தி மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடி போடி நாயே, இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றியா அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பா வேக வேகமா அங்கிருந்து எழுந்து போறான். 6 வருஷத்துல நம்ம ஹீரோயின் பயங்கர பெரிய ஆளாயிட்டு இருக்கா இந்த ஹோட்டல்ல. அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நீங்க போன் பண்ணி என் பேரை சொன்னீங்கன்னா கூட போதும், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஏன்பா நீ யாரு, ரோட்ல போற யார் வேணா மேடத்தை பார்க்கணும்னா நாங்க விட்டுற முடியுமா, உன் ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பறிச்சா வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அசிங்கப்படுத்துறான். ஹீரோ சத்தமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சவுண்ட கேட்டு ஹீரோயினே அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயின் வந்த உடனே நேரா அந்த ஆள் கிட்ட தான் பேசுறா. ஏண்டா என்ன சொன்ன, ரோட்ல போறவரா, நல்லா யோசித்து பாரு, இவரை மாதிரி ஆளுங்க மட்டும் பார்டர்ல உட்காந்து நம்ம நாட்டை காப்பாத்தலன்னா நம்ம யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம நாட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜாலியா உட்காந்துக்கிட்டு குடிப்ப கூத்தடிப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆனா அவங்க குளிர்லயும் மழையிலயும் பனிலையும் நினைச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீ மரியாதையே இல்லாம கேவலப்படுத்துற. அவர் யாரா இருந்தா என்ன, அவர் என்ன பார்க்க தானே வந்தாரு, நீ ஏன் கிட்ட வார்த்தை கேட்டிருக்கணும். அவர் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு, இதுக்கு மேல உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்ததை பத்திலாம் எதுவுமே சொல்லு, சாதாரணமா நீ எப்படி இருக்க, உன் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் என்ன மூட்ல இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றதெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால அவன் வந்த விஷயத்த எதையும் சொல்லலை. இன்னும் 3 நாளா அப்படியே ஹீரோயின் கூடயே இங்கேயே தான் தங்கி இருக்கான். அவன் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான்றதையும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்க, நீ ரொம்ப சாதிச்சிருக்க, உன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்கவளை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த ஒரு இடத்துல அந்த சின்ன வீட்டில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவா ஏதாவது சொல்லுவான், மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு பார்த்தா இன்னும் அவன் எதுவுமே கேட்க மாட்டான். இவெல்லாம் எதுனா சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணுறான். இவன் நான் குளிக்கணும், நீங்கள் கிளம்பணுன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. டக்குன்னு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இதுக்கு மேலேயே இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, என்னோட இன்னொரு வேற எடுத்துட்டு வரல, கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. எவ்வளவு டைம் கொடுத்தாலும் இந்த தத்தி மாடு மாற போறது இல்லை அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது நல்லாவே. அதனாலதான் அவளே ஸ்டார்ட் பண்ணிட்டா. கடைசியா ஒரு வழியா என்ன மன்னிச்சிரு, என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடே இததான் நீயும் 6 வருஷமா கேட்பியான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா உன் கூட தான் நான் வரப்போறேன், என்னை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அது கேட்டதும் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அவனோட குவார்டர்ஸ்க்கே போயிடுறான். அங்கேயே இருக்க எல்லாரும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும். லாஸ்ட் வீடியோலேயே எல்லாருக்கும் ஹாய் சொல்லலை இல்லையா, அதனால கட்டாயம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேங்க. அதாவது அவங்களோட நேம் போடலை, ராகேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் 5th ஸ்டாண்டர்ட்னு போட்டிருந்தது. நான் ஷாக் ஆகிட்டேன். சீரியஸாக உண்மையாகவே நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட்னா இந்த வீடியோவில் பார்க்காதீங்க ப்ளீஸ். இது உங்களுக்கான சேனல் கிடையாதுமா. நீங்கள் உண்மையாக குழந்தையா இருந்தால் மட்டும் இதை சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சும்மா கிண்டலுக்கு போட்டிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஹாய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் கவிதா ஜெகநாதன். ஹாய் திவ்யா. திவ்யா தர்மபுரி. அடுத்து கௌரி. கௌரி அவங்க கேரளாலேருந்து. வினோதினி. க்ளோரி அண்டமான்னு போட்டிருக்காங்களா இல்லை ஆண்டமா அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு தெரியல. க்ளோரி. கோகிலா. ஜெயராணி. வர்ஷினி விருதாச்சலம். கிறிஸ்டி. மகாலட்சுமி. வடிவாம்பாள் சென்னை. லாவண்யா சண்முகம் அவங்க கொடைக்கானல். ஏஞ்சலோ வீனோ அண்டு இன்னொரு பேர் ஜெனோலினோ அப்படின்னு போட்டிருக்காங்க கன்னியாகுமரியிலேருந்து. சபுரா. சாரி ஆக்சுவலி நான் கரெக்டாக படிக்கிறேன்னா இப்போ கூட தெரியல, திட்டாதீங்க. சபுரா கரெக்டா? சபுரா. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஹாய் சபுரா. ரூபினி. ரூபினி கேஜிஎஃப்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அது இடம் பேரா இல்லை என்னன்னு தெரியல. கேஜிஎஃப். ரினிஷி. ஸ்ரீலங்கா. நேத்ரா. இலங்கை புதுச்சேரி. யுவராணி கோயம்புத்தூர். வளர்மதி. ஈஸ்வரி சாலிகிராமம். அவங்க ஆக்சுவலாக அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோன்றதை விடவும் வாழும் போது எப்படி வாழறோன்றது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லுவேன். எங்கே போனாலும் என்னெல்லாம் கிண்டலே பண்ணுவாங்க. இங்கெல்லாம் நீ வந்த மாதிரி தெரியல, உனக்கு எப்படி இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு. அதை தான் நான் சொல்கிறேன்ல, என் புருஷெல்லாம் எத்தனையோ வாட்டி கலாய்ப்பான். என்னென்னா உன்னால் எப்படி இவ்வளோ கண்டினியூவாக யார் கிடைச்சாலும் ரோட்டில் நின்றுலாம் பேச முடியுது, யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்ப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் கூட அவங்கக்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்பேன் பயங்கரமாக. ஆட்டோவில் நான் போனேன்னா அந்த ஆட்டோக்கார்கிட்ட கதை பேசிக்கிட்டே இருப்பேன். அது ஏனோ என்னோட நேச்சர் அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னோடய அக்கா அண்ணா என்னோட ஹஸ்பண்டெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் ஒருத்தி தான் இப்படி வித்தியாசமாக பிறந்துட்டேன் போல். எனக்கு எல்லாருமே வேணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் நான் சண்டைலாம் போட மாட்டேன். எல்லார்கிட்டையும் சமாதானம் தான் நம்மலாம். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கான ஃபேமிலியை நம்ம உருவாக்குவோம். நான் சொல்கிறது எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் என் ஃபேமிலின்னு இல்லை, சீரியஸாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமும் என்னோடய ஃபேமிலி தான். எனக்காக யோசிக்கிறீங்க, என்னை புகழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்களேன். அவசியம் கிடையாது. நானா போயிட்டு சும்மாவே யாரனா புகழ்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை உண்மையாக நல்லா இருக்கு உங்கள் வாய்ஸு, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கு, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், இந்த பொண்ணு ஓவராக பேசுது. அப்படியெல்லாம் இல்லைங்க. நமக்கு அன்கண்டிஷ்னலாக ஒரு லவ் கிடைக்கும் போது அது பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். நமக்கு லைஃப்பில் நிறைய கவலை இருக்கும், ஆனால் அந்த கவலை எல்லாத்தையுமே நம்மளை மறக்க வைக்கும். அதுதான் அந்த அன்கண்டிஷ்னல் லவ் தான் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஃபேமிலியை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நம்ம நேம் ஆரம்பிப்போம். ஹாய் ரேணுகா வேலன். இவங்க திருவள்ளூர். அப்புறம் சுஷ்மிதா. உமாராணி சென்னை. வெண்ணிலா. ஜி பிரியா. சத்யா. ரஞ்சிதா வளவனூர்னு ஒன்று இருக்க போல். அஸ்வினி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சைனீஸ் ட்ராமாலாம் வர மாதிரி ஒருவேளை நம்ம ஊர் அவங்க ஊர் மாதிரி மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு வெள்ளையாக இருக்க பசங்களை விட கருப்பாக இருக்க பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
மற்றபடி எல்லாருமே மனுஷங்க தானே, அதனால நம்மளும் எல்லாருக்கூடையும் ஒன்று சேர்ந்து அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது. அருண்குமார், தர்மபுரி, பூங்கொடி, ஜோ கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்காக நீங்கள் எப்பயுமே யோசிக்கிறீங்கன்றது எனக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆறுதலை கொடுக்கும். அதே நேரத்துக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேர் படிக்கிறத நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆக்சுவலாக சில கமெண்ட்ஸ் வருது, என்னென்னா கமெண்ட்டை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் சொன்னேன் அதை மாதத்தில் ஒரு வாட்டி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நேம் சொல்கிறது மட்டும் நான் கண்டிப்பாக ரெகுலராக சொல்லிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். ஒரு வீடியோ விட்டாலும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பானு, கலாராணி, அமத் வந்துட்டு கிண்டல் பண்ணியிருந்தாரு, இந்த மூடு அந்த மலைக்குரங்கு அதெல்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அது ஃப்ளோவில் வருது, நம்ம வடிவேல் மாதிரி தான் ஃப்ளோவில் கெட்ட வார்த்தையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் சொல்லுவார் பாருங்க. ஆனால் கெட்ட வார்த்தைலாம் நான் பேச மாட்டேன், அந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து ஹியூமர் சென்ஸ் தானே வந்து இது எனக்கு. சத்யகலா, மஹி, பரிணிதா, சுமித்ரா பெங்களூர், பிரீத்தி சரவணன், பல்லவி, மும்தாஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க நேம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியா ரமேஷ், கல்பாக்கம், ராஜி, சஞ்சீவ், மகாலட்சுமி, நாகஜோதி, சுஹாசினி, வினோதினி திருநெல்வேலி, கலாராணி ஈரோடு, கோகிலா மணி, அஜய் சேலம், நந்தினி, கண்ணகி ஊட்டி. எனக்கு ஊட்டி ரொம்ப பிடிக்குங்க, அந்த மாதிரி இடத்துல வாழணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. பிரியா ரமேஷ். இந்த ஃபஸ்லியான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. என்னைக்கு நான் டென்ஷன் ஆகி சீரியஸாக டக்குன்னு வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சாவது ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவேன்னு எனக்கு தெரியலங்க. அவங்கள பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்றைக்கும் இது நடக்க போகுது. அவங்களோட கமெண்ட்டை பார்த்தா எனக்கு வரதை விட லைக் அவங்களுக்கு அதிகம் வரும் போல் இனிமேல். ஐயோ செல்லம், நான் உனக்கு எந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா, சீரியஸாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னை விட சின்ன பொண்ணாக தான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு லவ் யூ அலாட். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுங்க அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும் கேட்குறதுக்கு, இருந்தாலும் கேட்குறேன் ப்ளீஸ். அதே மாதிரி தான் நானுமே உங்கள் எல்லாரையும் லவ் யூ லாட். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.